கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த நோன்பை இன்றைக்கு நாம் என்னென்ன காரணங்களாலும் தட்டி கழிக்கிறோம் என்றால் நம்முடைய தக்குவா எப்படி உயரும், நம்முடைய இறையச்சம் எப்படி வளரும், அல்லாஹ்வோடு எப்படி நாம் இணைந்து இசைந்து வாழ முடியும். தற்காலிக தக்குவா மாதிரி தான் இருக்கும். சீசன் வந்த உடனே தொப்பையை ஊற்றிட்டு அல்லா அல்லான்னு வர்றது, அதுக்கப்புறம் பெருநாப்புறையை பார்த்துட்டோன்னு அல்ஹம்துலில்லாஹ் இனி அடுத்த பெருநாக்கு அச்சரத்தை பார்த்துக்கலாம், பள்ளியாசலை பார்த்துக்கலாம் போன மாதிரி தான் இருக்கும். நல்லா யோசிக்கணும் அன்பிற்கினியவர்களை, நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மை பண்படுத்தியதா பக்குவப்படுத்தியதா என்பதை யோசியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நமக்கு சொல்வார்கள், சூமு தஸீஹு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க பசித்து இருப்பது தாகித்து இருப்பது எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை தரும்? நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிட்டாதானே ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியுமா? நீங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தா எப்படி மினரல்ஸ் கிடைக்கும், எப்படி விட்டமின்ஸ் கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மருத்துவம், இன்றைக்கு இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? கொஞ்ச காலங்களாவது பட்டினி போடுங்க, எம்டி ஸ்டமக்கோட இருங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய இறந்த டெட் செல்கள், உடல்ல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் உயிர் பெறுகின்றன, செரிமானம் டைஜஷன் உங்களுக்கு சரியாகின்றன. அப்ப இப்படிலாம் காரணம் நிறைய சொல்றாங்க மருத்துவர்கள் மெடிக்கல் ரிசர்ச்ல. ஆனால் இதை ஒற்றை வார்த்தையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஆரோக்கியத்தின் வழிமுறை இங்க இருக்குது, இந்த நோன்பிலே இருக்கிறது. அப்ப இதற்காக வேண்டித்தான் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான் நோன்பை. லஅல்லக்கும் தத்தகூன், முத்தகீன்களாக நீங்கள் மாறுங்கள். இன்னும் முத்தகீன்களுடைய தன்மை என்ன? வல் ஆகிபத்து லில் முத்தகீன்,